Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Demon Lord from Another World Anime Season 2 எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலக்கே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலடா ஒரு பிரச்சனை இல்லங்க. எப்பயும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அனிமே எல்லாம் ஏதாச்சும் பார்க்கணும்னு தோணுதோ அப்பலாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதுமே ரொம்ப முடியாத ஒரு நிலைமையில இருந்துகிட்டு என்ன விட்டுடுங்க, இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால உங்க கூட இருந்தது சந்தோஷமான நாட்கள் எனக்கு போதும்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழ சாரியில ரூமிக்கு நான் அவங்கள பாத்துட்டு ஐயோ ரூம் உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி பதறாங்க. ஆனா இங்க உண்மையா நடந்துகிட்டு இருக்கிறது என்னன்னா இவளுக்கு மோஷன் சிக்னஸா இருக்குது. அதாவது எங்க போனாலும் உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டிராவல்ல இருக்கும்போது இவளுக்கு முடியாம போயிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறா. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளும் முன்னாடி திரும்பி பார்க்கும் போது இவங்க ராயல் கேபிட்டல்ட்ட வந்துட்டாங்கன்ற விஷயமே தெரிய வருது. அதான் நம்ம வந்தாச்சுன்ற மாதிரி சொல்லவும் கரெக்டா இவங்க கேட்டு கிட்ட போக இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சுத்து போட்டுக்கிட்டு ஒழுங்குமுறையே கீழே இறங்கு, நீ யாரு பாக்குறதுக்கு ஒரு ஃபாலன் மாதிரி இருக்கிறன்னு நம்ம டியோப்லோடைய கொம்ப பார்த்துட்டு அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறானுங்க. இதுல வேற பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய லூமிக்கு நான் வேற இவன் துணியை வச்சு கவர் பண்ணிக்க சொல்லிட்டான். ஏன்னா இங்க இருக்கிற யாராச்சும் இவ்வளவு பிடிக்காதவங்க இருக்காங்கன்னா இங்கே போட்டு தள்ளுவாங்க இல்லையா, அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு இவனுடைய ஐடென்டிட்டியை வெளியில காட்டாம உட்காந்துக்கிட்டு இருக்கு. இவனும் சரி ஓகே சமாளிக்கலான்ட்டு இங்க பாருங்கடா ஒழுங்குமுறையை விட்டுடுங்க, இல்லனா இங்க என்ன நடக்கணும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க. கரெக்டா இந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க மேல கை வைக்காதீங்க, அவங்க எல்லாருமே என்னோட கெஸ்ட் தான், அவங்க நான் சொல்லி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லவும் எல்லாம் மரியாதை கொடுத்து ஒதுங்கி நிக்கிறானுங்க. ஆனா இந்த ராயல் கேபிட்டல்ல நம்ம டியோப்லோக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. அதனால யாரா நம்மள காப்பாத்த வந்திருக்கான்னு பார்த்தா இந்த ஆலிஷா தான் காப்பாத்துறதுக்காக வந்திருக்கா. அதனால இவளை பார்த்துட்டு நீ என்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இவளும் ஆமா நானே தான் சொல்லிட்டு இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா. ஆனா என்ன இது வீடு மாதிரி இல்ல, மிகப்பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது. அதனால இவங்க எல்லாரும் கொஞ்சம் சந்தேகத்தோட எப்பா இது உண்மையாவே உன்னுடைய வீடு தானா இல்ல வேற ஏதாவது ஹோட்டல் ஆன்ற மாதிரி கேட்க இவளும் எனக்கு புரியுது, நான் ஒரு ராயல் லைட்டா இருந்துட்டு எப்படி இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்குன்னு கேக்குறீங்களா, ஒண்ணும் இல்ல என்னுடைய ஃபேமிலியே வடிவடியே ஒரு நோபல் ஃபேமிலி தான்ற மாதிரி சொல்லவும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரூம் மைக்கமே போட்டு கீழே விழுந்துட்டா. ஆனா அடுத்த செகண்ட் இந்த ஆலிஷா லூமிக்கு பார்த்ததும் மண்டி போட்டு நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நான் ரொம்பவே பாக்கியம் பண்ணி இருக்கணும், உங்களை பார்த்ததுல சந்தோஷன்ற மாதிரி மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா என்னதான் ஒரு நோபல் ஃபேமிலியே இருந்து ராயல் கேபிட்டல்ல இருந்தாலும் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது சர்ச் தான். அதுலயும் இவ எவ்வளவு பெரிய ஆளுன்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீங்க வந்ததுல சந்தோஷன்ற மாதிரி இவளுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்க. ரோஸ் டக்குனு குறுக்க வந்து நின்னுகிட்டு ஒரு நிமிஷம் இரு, நீ மரியாதை கொடுக்கறலாம் இருக்கட்டும், உனக்கு என்னோட மாஸ்டருக்கு என்ன ரிலேஷன்ஷிப், ஏன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னுடைய மாஸ்டரோட சர்வெண்ட் மாதிரி இருக்கிற. ஆனா என்னுடைய மாஸ்டருக்கு ஒரே ஒரு சர்வெண்ட் தான், அது நான் மட்டும் தான், என்னுடைய பேர் தான் ரோஸ்ன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க. இவ்வளவு ஒரு மாதிரி டெரரா பார்த்துட்டு அதை பத்தி சொல்லலாம்னு வரா. ஆனா அதுக்குள்ள இவ உண்மை எல்லாத்தையும் சொல்லிட கூடாது டியோப்ல தான் பயந்துட்டு இருக்கான். ஏன்னா டியோப்ல கூட இருக்கும்போது முதுகுல குத்துற நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அதெல்லாம் பத்தி ரோஸ் கிட்ட சொன்னா இவ காண்டாயிட்டு போட்டு தள்ளனாலும் போட்டு தள்ளிடுவா. அதனாலதான் ஆலிஷா அதெல்லாம் பத்தி சொல்லக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இவ பெருசா எதுவும் சொல்லாம இங்க பார்ப்பா உன்னுடைய மாஸ்டருக்கு எனக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம், சோ அதனால ரெண்டு பேருக்கு எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவ அடுத்த செகண்ட் ஓகே உங்ககிட்ட கேக்குறதுக்கு எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு அமைதி ஆயிட்டா. அதுக்கப்புறம் நீங்க நைட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே சாப்பிடுறதுக்கு கிளம்புறாங்க. ஆனா சாரியில் மட்டும் இல்ல என்னால முடியல இன்னும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி மயக்க முடிக்க எதுவுமே போயிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சாப்பாடுல செபடெஸ்டா இருக்கிறதுனால வயிறு வீங்கி வெடிக்கிற அளவுக்கு நிறைய சாப்பிட்டாங்களா இருக்கு. அதனாலதான் எல்லாருமே சூப்பராக்குன்ற மாதிரி ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இந்த ஹான் மட்டும் சோகமா உட்காந்துக்கிட்டு எனக்கு மட்டும் பவரே இல்ல, உங்க அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கே கிடையாதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இங்க இருக்கக்கூடிய யாராவது ஹெல்ப் பண்ணாதான் இல்ல தப்பிக்க முடியுன்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு இல்லையா. அதனால நான் எப்படி ஸ்ட்ராங் ஆகுறது, உங்க அளவுக்கு நான் பவர்ஃபுல்லா எப்படி மாறுறதுன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. இதுல கேட்டு டியாப்லவோ ஒன்னும் கவலைப்படாதப்பா கொஞ்ச நாள்ல எல்லாமே உனக்கு கிடைச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ரோஸ் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம ஏன் நீ அந்த அளவுக்கு கஷ்டப்படுற, உன்னுடைய பவர் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருளுடைய பாரு மாஸ்டர் சர்வன்ட் காலர், இந்த காலரை மட்டும் நீ போட்டுக்கிட்டீங்கன்னா என்னுடைய மாஸ்டருடைய பாதி பவர் உனக்கு கிடைக்கும், அது மூலியமா நீ நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவனை எடுத்து பார்த்துட்டு ஹை ஜாலி இது போட்டுக்கிட்டா எனக்கு பவர் கிடைக்குமான்ற மாதிரி சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைனஸை பத்தி நம்ம ரிமூவ் சொல்லவும் இவளுக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த காலர் போடுறது மூலியமா மாஸ்டருடைய பவர் கிடைக்கிறது மட்டும் இல்லாம மாஸ்டர் சடனா செத்துட்டாருன்னா அவர் கூட சேர்ந்து காலர் போட்டுருக்கவங்களும் செத்து போயிடுவாங்க. அதனால அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை சொல்ல மறந்துட்டு பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவதை கேட்டுட்டு இல்ல நான் சாக விரும்பலன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கா. ஏன்னா டியோப்ல என்னதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனா இருந்தா அவனுடைய பவர்லாம் நம்மளுக்கு பாதி கிடைச்சாலும் என்னைக்காவது ஒரு கட்டத்துல யாராவது ஒருத்தவங்க போட்டு தள்ளிட்டாங்கன்னா இவ்வளவு கூட சேர்ந்து செத்தாகணும் இல்லையா. அதனாலதான் இல்ல நான் சீக்கிரமா சாக விரும்பல, நான் நிறைய விஷயங்களை பார்க்கணுன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. ரோஸ் டக்குன்னு என்ன பாதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க. அது போடுறது மூலியமா உனக்கு எவ்வளவு நல்லது நடக்கும் தெரியுமா. ஏன்னா இது மூலியமா உனக்கு பவர் கிடைக்கிறது மட்டும் இல்லாம மாஸ்டரோடைய ரொம்ப நெருங்கினவளா நீ மாறிடுவன்ற மாதிரி சொல்லவும் சொல்றது கேட்டுட்டு ஆமாப்பா நாங்க போட்டிருக்கக்கூடிய ஸ்லேவ் கலரும் அந்த கலரும் ஒரே மாதிரி தான், அதனால ஃபியூச்சர்ல நம்ம எல்லா வேலையும் பகிர்ந்துகிட்டு தான் செய்யணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல வரக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த விஷயம் ஞாபகம் வந்ததும் ஹே சாரியல் நீ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா, நானும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயார் பண்ற மாதிரி இவங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கவோ இந்த குட்டி பொண்ணுக்கும் என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சிருச்சு. ஆனா ஸ்டார்டிங்ல நம்ம டியோப்ல அப்பான்னு தானே கூப்பிட்டோன்ற மாதிரி யோசிச்சு
சொல்லிக்கிட்டு இருக்க. டியாப்லோ இங்க பாருப்பா, நீ உடனே எல்லாம் போட்டுக்கணும் நான் சொல்லல, உனக்கு எப்ப பவர் தேவைப்படுது இதை போட்டா நல்லா இருக்கும்னு தோணுதோ அப்ப நீ போட்டுக்கோ போன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ரோஸ் செம்ம காண்டா ஆயிட்டு, இங்க பாரு இந்த வாய்ப்புலாம் ஒரு தடவை கொடுக்கப்படும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது, அதனால நான் கொடுத்த உடனே நீ ஏத்துக்கலன்றதுனால இதை நான் இப்ப எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்துக்கிட்டா. அதனால இதை பாத்துட்டு நீங்களே கொடுத்து நீங்களே பிடிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே தூங்குறதுக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த ஆலிஷா என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம டியாப்லோ மட்டும் தூங்குற மாதிரி ஒரு பெரிய பெட் இவனுக்காக கொடுத்திருக்கா. அது மட்டும் இல்லாம நீங்க காலையில எப்படி இவங்க வந்து சேவ் பண்ணா அப்படின்ற விஷயத்துல எதுவுமே இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னன்னா ரிம் ஆல்ரெடி நாங்க வரப்போறோம், நீ ராயல் கேபிட்டல் தானே இருக்குன்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டுருக்காளாட்டுக்கு. அதை பார்த்துட்டு தான் இவங்களை வந்து காலைல காப்பாத்தி இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க எதுக்காக வராங்கன்ற விஷயம் இவங்களுக்கு கொஞ்சம் தெரிய வந்ததுனால இந்த இடத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது விசாரிச்சு பார்க்கும்போது அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரிய வந்துருச்சு. ஆனா என்ன அதெல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னா நான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து தான் சொல்லணும், ஏன்னா இங்க நிறைய காதுகள் ஒட்டு கேக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் அதுக்கு என்ன தாராளமா பக்கத்துல வந்து உட்காந்துக்க மாட்ட மாதிரி சொல்லவும் இவர் ரொம்ப க்ளோஸா வந்து உட்காந்துக்கிட்டு, இங்க பாருங்க இப்ப நீங்க போய் சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்க ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது, அவங்க தான் அந்த ராயல் கேபிட்டலே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. அப்படிப்பட்டவங்களை எதிர்த்து நைட்டா இருக்கக்கூடிய என்னாலையும் எதுவுமே பண்ண முடியாது. அதனால நீங்க போய் ஏதாவது பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சூதானமா பண்ணுங்க, ஏன்னா அவனுக்கு எப்படி என்ன மாதிரி பிளேட்டை மாத்துவானுங்கன்னே தெரியாது, அதனால எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்குது, ஏன்னா இவ ஆல்ரெடி முதுகுல குத்துருவ, அதனால இவனை நம்பலாமா வேணாமன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கவோ இவளே இங்க பாருங்க நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இந்த தடவை நான் உங்களுக்கு உண்மையாவே ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுதான் இதெல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால நீங்க என்ன மட்டும் தப்பா நினைச்சிடாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் சரி ஓகேமா நான் உனக்கு புரிஞ்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லவும் அடுத்த செகண்ட் இவனை ஒரு மாதிரி வித்தியாசமா புடிச்சுக்கிட்டு என்னோட டீம் விளையாட எப்படி இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க சந்தோஷமா தானே இருக்கிறாங்க, அவங்களை கூட்டிட்டு வர வேண்டியதானே, ஏன் தனியா விட்டுட்டு வந்தீங்கன்ற மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அடுத்த செகண்ட் நார்மலா மாறிட்டு சாரி நான் அப்பப்ப கொஞ்சம் இந்த மாதிரி மாறிடுவேன், அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க, மத்தபடி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண என்ன கூப்பிடுங்க, திரும்ப வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி சொல்லிட்டு போகவும் இவன் யாரா அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு என்ற பேர் பயந்துட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இதே நேரத்துல இன்னொரு பக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் தூக்கமே வரல, ஏன்னா டியாப்லோக்கு எப்படி பெரிய ரூம் கொடுத்தாலும் அதே மாதிரி பெரிய பெரிய ரூம் அவங்களுக்கு கொடுத்துருக்காளாட்டுக்கு. அதனாலதான் எனக்கு தனித்தனி தூங்கத்துக்கு விருப்பம் இல்லப்பா, நம்ம எல்லாருமே எப்பயும் போல பொண்ணா ஒரே பெட்ல தூங்கலாம்னு சொல்லிட்டு நல்லா கோட்டை அடிச்சு தூங்கிட்டு இருக்க. டியாப்லோக்கு ஏதோ ஒரு சத்தம் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குது. என்னடா எழுந்து பார்த்தா அந்த ரோஸ் தான் வச்ச கண்ணு வாங்காம முன்னாடி பேய் மாதிரி நின்னு இவனே பாத்துக்கிட்டு இருக்கா. அதனால இவமா என்னாச்சு ஏன் இப்படி நீங்கன்ற மாதிரி பதறிக்கிட்டு இருக்க. இவ கூட இல்ல மாஸ்டர் எனக்கு இப்ப மேஜிக் ரீசார்ஜ் தீர போகுது, அதனால நீங்க என்ன ரீசார்ஜ் பண்ணா நல்லா இருக்கும், ஏன்னா நீங்க எப்ப என்ன லாஸ்டா பாத்தீங்களோ அப்பதான் ரீசார்ஜ் பண்ணி விட்டீங்க, அதனால ப்ளீஸ் மாஸ்டர் கொஞ்சம் அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி விடுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இவனும் அதுக்கு நம்ம தாராளமா பண்ணிடலாம், மேஜிக் மானா பவர் தானே கொடுக்கணும்ன்ற மாதிரி கேட்கவும் இவனும் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா மாஸ்டர் அப்படிதான் பண்ணணும், ஆனா இதை நீங்க கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுக்கு என்ன பண்ணணும்ன்றது புரிய வந்துருச்சு, அதனால இல்ல வேணாம் வேணான்ற மாதிரி பதறிக்கிட்டு இருக்கான். ஆனா அடுத்த செகண்ட் என்ன பண்றது, இவனுக்கு பவர் கொடுக்கல இவன் செத்து போயிடுவா இல்லையா, அதனால கொஞ்சோண்டு பவர் கொடுப்போம்னு சொல்லிட்டு லைட்டா இவனுடைய முதுகுல கையை வைக்கவும் இவன் மைக்க முடிக்க விழுந்துட்டு தேங்க்யூ மாஸ்டர் பவர் கொடுத்ததுக்குன்ற வெறி படுத்துங்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா இவன் ஏன் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இவன் சாதாரண ஹியூமன் கிடையாது, ஒரு ஹியூமனாய்ட் ரோபோ, அதனாலதான் தன்னுடைய பவர் மூலியமா லைட்டா கொஞ்சம் சார்ஜ் ஏத்தி விடவும் நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கேன். மறுநாள் காலையில ஆனதுமே ஹோலி சர்ச்சுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், இதை பார்த்துட்டு பண்ண வேண்டியதை பண்ணுங்கன்னு ஆலிஷா இது வரைக்கும் கலெக்ட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் இவங்களுக்கு மீண்டும் கொண்டு வந்து வைக்கவும் இவங்களால நம்பவே முடியல, ஏன்னா ஹோலி சர்ச்சில் இருக்கவங்களுடைய ஆதாரத்தை பத்தி யாராலுமே கலெக்ட் பண்ண முடியாது, ஆனா இவ கலெக்ட் பண்ணிருக்கா இல்லையா, அதனாலதான் எப்படி போய் எல்லாத்தையும் உன்னால பண்ண முடிஞ்சதுன்ற மாதிரி லூமினிகா கேட்கவும் இவ சிம்பிளா ஒண்ணும் இல்லப்பா என்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருந்துச்சு இல்லையா, அதுல ஒரு கட்ட தூக்கி அங்க இருக்கவங்களோட போட்டேன், அவனுக்கு கொடுத்த காசுக்கு உண்மையா செயல்படுற மாதிரி அங்க இருக்கவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டானுங்க, அதை வச்சு நானும் கிராஸ் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டா தான் இருக்குது, அதனால தாராளமா இதை யூஸ் பண்ணி இப்ப அவங்களுக்கு எதிராக நம்ம எது வேணாலும் பண்ணலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவும் லூமிகா மட்டும் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் சோகமாயிட்டா, ஏன்னா இவ பொறுப்புல இருக்கும் போதே தான் இந்த விஷயம் எல்லாமே நடந்திருக்கு இல்லையா, அதனாலதான் நான் பண்ண தப்பாலதான் நடந்திருக்கு, நான் கண்டுக்காம போனது என்னுடைய தப்புதான்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு எழுதுகிட்டு இருக்கேன். இந்த ஆலிஷா அழுகுறத பார்த்துட்டு எதுக்கு எழுதுகிட்டு இருக்க, உன்னால முடியாதுன்னு அழுகுற, ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்னோட டீமன் லாட் மட்டும் இந்த இடத்துக்கு வந்தா இந்த மனுஷங்க எல்லாரும் கொண்டுட்டு எல்லாரும் நார்மலா மாத்துவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டியாப்லோ டக்குனு ஒரு புக்கை வச்சு மண்டையில அடிக்கவும் நார்மலா மாறிட்டேன், நீங்க தான் இங்க இருக்கீங்களே, அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இப்ப எவிடன்ஸ் இருக்குது, அதனால இதை வச்சு நான் சொன்ன மாதிரி பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணலாம், அப்படி இல்ல நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே மிஸ் ஆகுதுன்னா டியாப்லோ நம்ம கூட தான் இருக்கிறான், இவன் எல்லாத்தையும் பார்த்து பண்ற மாதிரி சொல்லவும் இவன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஆமா என்கிட்ட இதுக்கு ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளான் படி செயல்பட்டா எல்லாமே பக்காவா நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே அப்பனா நம்ம இன்னைக்கு கண்டிப்பா சண்டை போட போறோமா, ஐயா ஜாலி இன்னைக்கு ஒரு பெரிய ஃபைட் இருக்குன்ற மாதிரி சந்தோஷமாயிட்டாங்க. ஆனா லூமிகா மட்டும் இல்ல அப்படிலாம் பணம் வேணான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏன்னா மோஸ்ட்லி அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இருக்கவங்கன்றதுனால பெருசா ஒன்னும் அட்டாக் பண்ற அளவுக்கு இருக்க மாட்டாங்க இல்லையா, அதனாலதான் நம்ம அங்க போயிட்டு அட்டாக் பண்ண வேணாம், அதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரத்தை வச்சு பண்ண வேண்டியதை பண்ணலான்ற மாதிரி சொல்லவும் டியாப்லோ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகேப்பா உனக்காக நான் உங்களை அட்டாக் பண்ணாம ஃபர்ஸ்ட் போயிட்டு பேசுறதுக்காக வரேன், ஆனா ஏதாவது பண்ணானுங்க அவனுக்கு என் கையில தான் சங்குன்ற மாதிரி சொல்லவும் இவனும் ஓகே நீங்க அமைதியா வரேன்னு சொன்னீங்களே அதுவே எனக்கு போதுன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஆலிஷாவால இது சுத்தமா ஏத்துக்கவே முடியல, ஏன்னா இவங்க என்னதான் அமைதியா போனாலும் அங்க இவங்களை அட்டாக் பண்றதுக்காக நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க இல்லையா, அதனாலதான் இங்க பாரு ஆலிஷா நீ என்னதான் இவங்களை அமைதியா கூட்டிட்டு போனாலும் அங்க கண்டிப்பா ஒரு சண்டை வரும், ஆனா அந்த சண்டையை என்னால குறுக்க வந்து தடுக்க முடியாது, ஏன்னா அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பவர் கிடையாதுன்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரி 1000 வாட்டிக்கு ஒரு தடவை நல்லா யோசிச்சுட்டு முடிவு எடுன்ற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஆனதும் இவங்க எல்லாருமே
இங்க இருந்து அனுப்பி வச்சுட்டா. ஏன்னா இப்ப இவங்க ஹோலி சர்ச்சுக்கு போனோம். ஆனா அந்த இடத்துக்கு போகணும்னா இவங்க கையில எந்த ஒரு ஆயுதமும் எடுத்துட்டு போக கூடாது. அதனாலதான் நான் வரலப்பா, நீங்க மட்டும் போங்கன்னு சொல்லிட்டு சாமியார் மாதிரி இவங்க எல்லாருமே வேஷம் போட்டு அனுப்பி வைக்க இவங்களும் கரெக்டா மத்தவங்க எல்லாருமே பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹோலி சர்ச்சு கிட்ட வந்துட்டாங்க. ஆனா இது பார்த்தா ரவுண்ட் இருக்குது, சர்ச் மாதிரி தெரியல. அதனால இது பாப்பா சர்ச்சுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க டியாப்லோ மட்டும் மேல பார்த்துட்டு எல்லாருமே கொஞ்சம் மேல பாருங்கன்ற மாதிரி சொல்லவும் இவங்க என்னடான்னு பார்த்தா இவங்க தேடி வந்த ஹோலி சர்ச் ரொம்பவே பிரம்மாண்டமா அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்குது. ஆனா என்ன எப்படி அந்த இடத்துக்கு போறதுன்னு இவங்களுக்கு தெரியல. அதனால பூமிக்காவை பார்த்து எப்படி பாங்க போறதுன்ற மாதிரி கேட்க இவனும் அதுக்கு ஒரு சீக்கிரட்டான பேசேஜ் இருக்குது, அது எங்க இருக்குதுன்றத நம்ம கண்டுபிடிச்சாகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய சில பேர்லாம் வந்துட்டு என்னங்க நீங்க புதுசா அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, இது வரைக்கும் உங்களை இங்க பார்த்ததே இல்லைன்ற மாதிரி கேட்கவும் இவங்களும் ஆமா நாங்க எல்லாருமே டீமன் லார்ட் எய்தியர்ல இருந்து இங்க வந்திருக்கிறோம், அதனாலதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடவுளை வழிபடுறது எப்படின்றது தெரியாம அப்படியே அமைதியா நிக்கிறோன்ற மாதிரி சொல்லவும் இவங்க எல்லாருமே சரி ஓகே உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலையா, நாங்க வேணா பிரேயர் பண்ணி காட்டுறோம், அதை பார்த்துட்டு பண்ணுங்கன்னு அடுத்த செகண்ட் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இவங்கள சுத்தி பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கேத்த மாதிரி இவங்க எதிர்பார்த்தவனும் இந்த இடத்துக்கு தன்னுடைய ஆளுங்களை கூட்டிட்டு வர அந்த பிஷப் வந்துட்டான்ற மாதிரி சொல்லவும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு பிஷப் வராரு சொல்லிட்டு அவனை பார்த்து மண்டி போட்டு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வந்தவன் கரெக்டா இங்க இருக்கிறது நம்ம லூமிக்கினான்றத கண்டுபிடிச்சிட்டு வெல்கம் ஹோம் லூமிக்கினா, உங்களை எதிர்பார்த்து தான் நாங்க காத்துட்டு இருந்தன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இவ்வளவு கொஞ்சம் கடுப்பாயிட்டு தமிழ்ல இருக்கக்கூடிய கோட்டை கைடி கடாசவும் எல்லாருமே இங்க பாருங்க ஹெட் பிரீஸ் வந்திருக்காங்கன்னு இவ்வளவு பார்த்து வணங்க ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா பிஷப்பை விட ஹெட் பிரீஸ்டா இருக்கக்கூடிய இவளுக்கு தான் எக்கச்சக்கமான மரியாதை. அதனாலதான் இவங்க எல்லாருமே வணங்கிட்டு இருக்கும் போது இவன் மட்டும் இங்க பாரு நீ எதுக்காக என்ன கொல்றதுக்காக ஆள் அனுப்புன்னு சொல்லிட்டு இந்த பிஷப்பை பார்த்து கேட்கவும் இவன் அடி பரிதாபம் மூஞ்சி வச்சுக்கிட்டு ஐயோ உங்களை கொல்றதுக்கு ஆள் வந்தாங்களா, அதுவும் நான் சொல்லி வந்தேன்னு சொன்னாங்களா, ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க, அந்த கடவுளுக்கு இதெல்லாம் பொறுக்காதுங்க, நான் போய் உங்களுக்கு கெட்டது நினைப்பானு ரொம்பவே நல்லவனா நடிக்கிறான். அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு அடங்குடா உன்னை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு, அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே என்னுடைய வண்டியில இருக்குது, அதை மட்டும் நான் காட்டினா உன்னுடைய கதை கந்தல்றான்ற மாதிரி சொல்லவும் இவன் சொல்றதை கேட்டு நம்ம டியாப்லோவே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டான். ஏன்னா இங்க கூட்டிட்டு வரும்போதே இங்க பார்ப்பா அவங்க கிட்ட பேசும்போது அழுது வச்சிடாத தைரியமா பேசுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கானாட்டுக்கு அதுக்கேத்த மாதிரி தான் இவ்வளவு தைரியமா பேசி இருக்கிறா. ஆனா என்ன இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பயப்புல பயப்படவே இல்ல, அதுக்கு பதிலா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க லூமிக்கினா, நீங்க கொஞ்சம் வித்தியாசமா பேசுறீங்களே, அது மட்டும் இல்லாம உங்க கூட பக்கத்துல நிக்கிறால இவனை பாக்குறதுக்கு ஏதோ டீமன் ட்ரெஸ்ல வந்த மாதிரி இருக்கிறான், அதனால உண்மையை சொல்லுங்க, இங்க நீங்க போனதுக்கு அப்புறம் இவன் பொசஸ் பண்ணி எங்களுக்கு எதிராக அந்த மாதிரி தப்பான ஆதாரத்தை கலெக்ட் பண்ண வச்சான்ற மாதிரி கேட்கவும் இவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இன்னும் நம்மள பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, நான் அப்படிலாம் பண்ணல, நான் உண்மையாவே கடவுளுக்கு சேவை தான் பண்ணேன், இவரு என்னுடைய கடவுள்ன்ற மாதிரி யோசிக்கிறா. அப்படி யோசிக்கும் போது என்னுடைய கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்ததும் போச்சு எல்லாம் போச்சு, இவ அழுதுட்டானா இந்த இடத்துல எல்லாமே காரியம் கெட்டுடுமேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இவனு இங்க பாருங்க இங்க வந்திருக்கிறது நம்ம லூமிக்கினவே கிடையாது, இங்க ஒரு டீமன் இவளை கட்டுப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்குன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க சுத்தி இருக்கக்கூடிய ஹோலி சர்ச்சோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் இவங்களை சுத்து போட்டு அட்டாக் பண்ற மாதிரி வரவும் இந்த குட்டி பொண்ணு ஹான் இருக்கா இல்லையா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோ நான் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேனே, நான் சுதந்திரமா இருக்கலாம் தானே இவங்க கூட வந்தேன், இப்படி என்னுடைய கதை முடியணும் இல்ல இப்படி நடக்க கூடாதுன்னு இவன் குட்டியா இருக்கிறதுனால அசால்ட்டா இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய காலுக்கடியில பூந்து எப்படியோ ஒரு வழியா வெளியில வந்து யாராவது காப்பாத்துங்கன்ற மாதிரி கத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்க. டியாப்லோவோ சரி ஓகே இப்ப நம்ம இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம், இப்ப என்னுடைய பிளானை நம்ம செயல்படுத்தி ஆகணும், அதனால நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே சோடங்களை அழிச்சிருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். இவன் ஒரு மாதிரி சோகமாயிட்டு இல்ல வேணாம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான், அதனால இவங்களை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலா எப்படியாச்சும் நம்ம மேல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போயிட்டு அங்க இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லப்போம் இவன் அடுத்த செகண்டே ஓகே நான் இப்ப என்ன பண்ணணும்னு புரிய வந்துருச்சுன்னு தண்டர் பவர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக் கிரியேட் பண்ணு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னது இவங்க கிட்ட இவ்வளவு பெரிய சக்தி இருக்குதா, ஓகே இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அமைதியா நிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே வழி விட்டு நிக்க இந்த பிஷப்போ சரி ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணலான்னு இவங்க எல்லாரையுமே சீக்ரெட் மெசேஜ் மூலமா மேல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா என்ன நான் விரிச்ச வலையில நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழ இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டுட்டு அதுக்கும் கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.